சீமானுடைய முன்னோர்கள் கேரளாவிலே இருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள் என்ற ஒரு வரலாறு இருக்கிறது. பையன் நம்மள புகழ்றான் போல இருக்கு. அவருடைய மனைவி தெலுங்கை தாய்மொழியாக கொண்டிருக்கிறவர் தான் அவருடைய மனைவி கயல்விழி சீமான் அவர்கள். அந்நியார் பிறந்த விட ஆந்திராவாக இருந்தாலும் புகுந்த வீடு தமிழ்நாடு. ஆகவே இவர் ஒரு தமிழச்சி. தூய தமிழர் என்று சொன்னால் சீமானுக்கு பிறந்திருக்கிற மகனே கூட தெலுங்கு தாய்க்கு தான் பிறந்திருக்கிறாரே தவிர தமிழச்சிக்கு பிறக்கவில்லை. அவர் தலைவராலே கட்சிக்கே கெட்டவர். உலகத்தின் ஒட்டுமொத்த அழகையும் ஒன்றாக சுருக்கினால் அது கேரளா. அவனை அண்ணா அஞ்சா சிங்க கூப்பிடு. சரி, காடுகளை பெற்ற குழந்தைகளை போல மரங்களை நேசிக்கிற ஒரு பூமி இருக்குன்னா கேரளா தான். யாரு அண்ணனாவா? அண்ணா அஞ்சாத சிங்கத்தை பார்த்து யாரு அண்ணனா கேக்குறேன்? அஞ்சாத சிங்கமா? என்னை கேட்டா கேரளா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி. கடவுளின் தேசம் தான் அதுக்கு பேரு. ஐயா, இவன் குடும்பம் இங்க இருக்க வரைக்கும் நம்ம குடும்பம் உருப்படாது சார். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவனை 2 சொருகிட்டு உள்ள கூட போயிருவேன் சார். என்ன சொன்ன? 7 நாள்ல என்ன முடிக்கிறியா? எண்ணி 7 செகண்டுக்குள்ள உன்னை நான் முடிக்கிறேன். புரியலையா? கொஞ்சம் பாரு. ஓட்டு போட்டாலும் சீமானனுக்கு தான் ஓட்டு போடும். ஓட்டு வயசு வந்துச்சுன்னா அவங்களுக்கு தானே ஓட்டு போடும். அப்போ இன்னிலிருந்து புகழணும்னா இந்த டைகர் மேனை தான் புகழணும். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. பசுமனுக்கு வராது, பணத்திற்காக பிழைப்பு நடத்தும் சீமானே பல இரும்பு சாமானே. விரிவாக பேசிய உனக்கு இல்லை எங்களது வாக்கு. வரலாறு தெரியாத உனக்கு அரசியல் ஆசை எதற்கு? ஏன் சார் அழுகுறீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. சும்மா மீசை மறிக்கிட்டு சாதி பெருமை பேசிட்டு செருப்புல கேட்டு நாங்கள் தாண்டா இந்த நாட்டிலேயே சாதி பார்த்து ஓட்டு போட்டால் உன் ஓட்டு எனக்கு தீட்டு வேண்டாம் என்று பேசிய ஒரே அரசியல் இயக்கம் நாங்கள் தாண்டா. எல்லாம் சுத்த போய் வரலாறு படிச்சிருக்கீங்கல்ல. விஸ்வநாத நாயக்கர் இல்லைன்னா எங்க பாட்டம் புலித்தவனும் இல்ல, எங்க பாட்டம் அழகுமத்துக்கோனும் இல்ல. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இப்படித்தான் கொடுத்தோம். எங்க தாத்தா ஜம்பலிங்க மொழியாரு சிவநாடார் பொண்ணு ஏன் நீங்க ரோசினி நாடார்னு போட்டிருக்கீங்கிறதுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கா பாரு. நான் ஏன் என் குடி அடையாளத்தை நான் போடுறேன். நாங்க முத்துராமலிங்கத்தவர் இறக்கும் போது சொத்துக்களை எல்லாம் ஏழை வேலைக்கு எழுதி கொடுத்துறாரு. உங்களுக்கு அறிவு இருக்கா? அவன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான், எல்லா பையன் வாய பொழுதுகிட்டு அவனை பாக்குறீங்களா? அவன் சொல்றபடி கேட்டா நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்களா?